வெல்கம் டு சயின்ஸ் மேட் சிம்பிள். நான் உங்க பாரி வந்து இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைஃப் இன் ஸ்பேஸ், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆஸ்ட்ரோநாட்லாம் வந்து எப்படி வாழ்றாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க. அப்போதான் போட வீடியோ ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். தெரிஞ்சுக்க ஆளா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டாபிக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா உங்களுக்கு டேரக்டா ஸ்பேஸ்க்கே கூட்டு போறேன். 5 4 3 2 1 வாங்க போலாம். இப்போ நம்ம எர்த்தை விட்டு வெளில வந்துட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா எர்த் இருக்கும். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் எப்படி அங்கே ஆஸ்ட்ரோநாட்லாம் வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்போம். வாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டோம். வந்தோடனே பசிக்குது. ராக்கெட்டில் ஒரு வாரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். வந்தோடனே பசிக்குது. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா ஆஸ்ட்ரோநாட்லாம் வந்து என்ன சாப்பிட்றாங்கன்னா 1960 வந்து ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி தான் இருக்கும், அதை தான் சாப்பிடுவாங்க. இப்போ 1970 வந்து அப்போலோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 150 டிஃப்ரெண்ட்டான ஸ்பேஸ் ஃபுட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இப்போ நம்ம கிட்ட வந்து 150 டிஃப்ரெண்ட்டான ஸ்பேஸ் ஃபுட் இருக்கு. 1960 வந்து ஸ்பேஸ் ஃபுட் வந்து அலுமினியம் டியூப்ல தான் இருந்துச்சு. ஏன் அலுமினியம் டியூப்ல கொடுக்குறாங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ரொம்ப இடத்துல வந்து ஆக்குபை பண்ணிக்கூடாது, அதனால ஃபுட்டுக்கு வந்து அலுமினியம் டியூப்ல கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க ஸ்பேஸ் ஃபுட்டு. அப்பயும் வந்து கெடாம இருக்கணும்னா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம், கோல்டு வாட்டருக்கு ஊற்றி கெடாம ஃபுட்டை பார்த்துக்கலாம். அப்போ வந்து மைக்ரோவன்லையும் வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்ட்ரோநாட்லாம் வந்து எப்படி குளிக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஜீரோ கிராஃப்டிங்கிறதுனால தண்ணி ஒரு இடத்துல நிற்காது. அங்கே ஷவரு சிங்கு எதையுமே உங்களால் பார்க்க முடியாது. அதனால் ஆல்கஹால் லைக் சானிடைசர் மாதிரி ஒரு ஆல்கஹால் உள்ள சப்ஸ்டன்ஸ் எடுத்து கையெல்லாம் கழுவிப்பாங்க. உடம்பை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து லிக்யூட்லெஸ் எப்படி சொல்கிறது வாட்டர்லெஸ் சோப்பு போட்டு உடம்பு ஃபுல்லாக கழுவிப்பாங்க. தண்ணி இல்லாத சோப்பை வந்து இப்போ நம்ம வந்து மண்டைக்கு க்ளீன் பண்ணணும்னா நம்ம வந்து பல விதமான ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறோம். அவங்க வந்து வாட்டர்லெஸ் ஷாம்பு தான் மண்டைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே வெட்டாட ஒரு டவல் எடுத்து உடம்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாய்லெட். எப்படி வந்து ஆஸ்ட்ரோநாட்லாம் வந்து டாய்லெட் போகிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அங்கே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து வாஷ் பேஷன் ஷவர்லாம் இருக்காது, அதனால் பாத்ரூம் மட்டும் இருக்கும். டாய்லெட்டில் வந்து அவங்க எப்படி போவாங்கன்னா ஆனால் 1 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் தான் இருக்கும். அதில் உள்ளார போனதுக்கப்புறம் அவங்க வந்து பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இல்லை வந்து எப்படி கரெக்டாக உட்காந்து ட்ரைனிங் கொடுத்து தான் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கே வந்து அவங்களை அனுப்பிச்சி விடுவாங்க. அதில் உட்காந்ததுக்கப்புறம் வந்து டோர் கிடையாது, ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் எமர்ஜென்சினா வந்து அடுத்தவங்களை வந்து கூப்பிட முடியாது. டோராக இருந்தால் கஷ்டமாக இருக்கும், ஸ்க்ரீன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன்னா டாய்லெட் போகும்போது வந்து நாய்ஸ் கேட்குமே அப்போல்லாம் கேட்கலாம். அது கேட்காது. ஏன்னா வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து நிறைய மோட்டர்ஸு ஃபேன்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கும். அந்த சத்தத்தோட இது வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்பேஸில் இருக்கிற டாய்லெட்ஸ்லாம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாத். ஆஸ்ட்ரோநாட்லாம் வந்து என்ன ட்ரெஸ் வேர் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கும். எர்த்தில் எப்படி இருக்கோ ஹியூமிடிட்டி ஹீட்டு எல்லாமே அப்படி தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கும். அது மாதிரி அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. எர்த்துலேருந்து அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பும் போது ஆஸ்ட்ரோநாட்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் சூட் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே போதுமான அளவு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு. அது அங்கே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து வாஷ் பண்ண முடியாத பட்சத்தில் வந்து டவுசர்ஸ் டிஷர்ட்லாம் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுப்பாங்க. ஆஸ்ட்ரோநாட்லாம் வந்து அவுட்டர் ஸ்பேஸில் போய் ரிசர்ச் பண்ணணும்னா ஸ்பேஸ் சூட் தான் போட்டு போவாங்க. ஸ்பேஸ் சூட் வந்து எப்படி மாடல் பண்ணியிருப்பாங்கன்னா எந்த ஹீட்டையும் எந்த டெம்பரேச்சரும் தாங்குற அளவுக்கு தான் வந்து அது மாடல் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா வந்து மனுஷங்களாம் வாழ முடியாத இடத்துல கூட வந்து சர்வே பண்ணுறதுக்கு வந்து அந்த சூட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா
தூங்குறது எப்படி வந்து ஆஸ்ட்ரோநாட்டில் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து எப்படி தூங்குறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 0 கிராவிட்டிக்குனால அவங்க ஒரு இடத்துல படுத்தாங்கன்னா அவங்க வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ஸ்லீப்பிங் கம்பார்ட்மெண்ட்டுன்னு தனித்தனியாக இருக்கும். அதில் போய் அவங்க படுத்துட்டு மேலே வந்து பெல்ட் போட்டுப்பாங்க. அதோட கூட சேர்த்து வந்து ஐ மாஸ்க்கு ஏர் பிளக்லாம் கொடுப்பாங்க. ஏன் வந்து ஏர் பிளக் கொடுக்குறாங்கன்னா நிறையா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மோட்டர்ஸு ஏர் விங்ஸ் நிறைய ஏசி சத்தம்லாம் நிறையா கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அதை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நாய்ஸ் எதுவுமே கேட்காது. அதனால் வந்து அவங்க நல்லா ஸ்லீப் பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரோநாட்டில் வந்து பொதுவாக 8 ஹவர்ஸ் தூங்குவாங்க. நிறைய கொஞ்சம் ஒர்க் கிளாஸ்னா 6 ஹவர்ஸ் தூங்குவாங்க. தூக்கம் வராதவங்க வந்து விண்டோலியா அவுட்டர் ஸ்பேஸை வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்ட்ரோநாட் ஃபிட்னஸ். இப்போ நம்ம இடத்துல தான் இருக்கிறதுனால நடந்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப தூரம். அதெல்லாம் வந்து ஃபிட்னஸ் தேவை தான் ரொம்ப தேவையில்லை. ஆனால் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து அவங்க பறந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி பறந்துகிட்டே இருந்தால் ரொம்ப வெயிட் போட்டுரும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அதனால வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ட்ரெல்மில்லு, எர்கோமீட்டர்ஸ்லாம் இருக்கும். இது மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் அவங்க உட்காந்துட்டு பெல்ட் போட்டுட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து எக்ஸசைஸ் செய்வாங்க. இப்படி தான் அவங்க வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து எக்ஸசைஸ் செஞ்சு அவங்க உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்ட்ரோநாட்டோட என்டர்டைன்மெண்ட். அவங்க எப்படி என்டர்டைன்மெண்ட் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடோடு உண்டு. இடத்துலேருந்து கிளம்பும் போதே வந்து சாங்ஸு, ஹெட்ஃபோனு, புக்ஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டே போயிடுவாங்க. அது அப்படியே என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்டோஸ்லேருந்து பிளானட்ஸு, ஸ்டார்ஸ், சின்ன சின்ன ஸ்டார்ஸ்லாம் பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து டிவிடி பிளேயர்ஸ்லாம் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கும். அதில் அவங்க மூவி போட்டு பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளே பேசுறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி தான் அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்ட்ரோநாட்டில் வந்து அப்படி இந்த ப்ளே ஸ்டேஷனை வந்து க்ளீனாக வச்சுக்க போகிறோம். க்ளீன் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அவங்க க்ளீன் பண்ணுவாங்கன்னா இது லிக்யூடு சோப்பு, டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் க்ளவுஸு, லிக்யூடு சோப்பு, வேக்கப் கிளீனர்லாம் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. அவங்க சாப்பிட்ற இடம், அந்த வால்ஸு, அங்கே இருக்கிற வேஸ்ட்லாம் வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதான் அவங்களோட முக்கியமான டியூட்டி. இப்படி தான் வந்து அவங்க வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஆஸ்ட்ரோநாட்லாம் வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் ஹார்ட் அட்டாக் அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, க்யூர் மெடிக்கல் ஆஃபீஸர்னு. அவங்க வந்து இடத்துலேயே வந்து எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தால் சரி பண்ணுறது, மயக்கம் வந்தால் சரி பண்ணுறது, அன்கான்ஷியன்ஸாக போனால் எப்படி சரி பண்ணுறது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வந்து ஆஸ்ட்ரோநாட்டுக்கு வந்து சரி பண்ணுவாங்க. இதான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹியூமன் பாடியில் உள்ள 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் பை. திஸ் இஸ் பாடி ஃப்ரம் சயின்ஸ் மேட் சிம்பிள்.